ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களானது தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒரு ராசியில் மாற்றம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, அந்தந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்து தான். இதில் ஒரு சில கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களாக இருக்கும். அதெல்லாம் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு குறிப்பிட்ட டைம் வரைக்குமே அதே இடத்துல தான் இருக்கும். உதாரணத்துக்கு சனீஸ்வர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆவார். ஸோ இப்போது அவர் மீன ராசியில் இருக்கார். இன்னும் 1.5 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீன ராசியில் தான் இருக்க போகிறாரு. அதே போல் தான் ஒவ்வொரு ராசியில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வைத்து அதனுடைய பலன்களானது கிடைக்கும். அப்படி தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலைகள் எல்லாமே இப்போ நவம்பரில் நிறைய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு குரு வரப்போகிறார் இல்லையா? ஸோ சூப்பரான லக்கு இருக்குங்க. நிறைய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேற போகுது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னென்ன வகைகளில் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நவம்பர் 5 அற்புதமான பௌர்ணமி திதியானது இருக்குது. ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே சிவாலயம் போங்க. அன்னபிஷேகத்தை பார்த்து நீங்களும் உங்களுடைய குறைகள் எல்லாத்தையுமே சரி செய்துக்கோங்க. நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களும் நிகழ்த்தக்கூடிய இந்த நாளில் எம்பெருமான் ஈசனை மனசார நீங்கள் நினச்சிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாமே சொல்லுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதை சொல்கிறதுக்கான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க. ஸோ இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, மந்திரங்களுக்கெல்லாம் உயர்வான ஒரு மந்திரம். ஸோ இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரம் இன்னும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது. ஸோ கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். இப்போ வாங்க தனுசு ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். 2025 வருடம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 11வது மாதமான நவம்பர் மாதமே பிறந்துருச்சுன்னு சொல்லணும். ஏற்கனவே 2025 வருடம் பல வருட கிரகங்களுடைய மாற்றங்களை கொடுத்துருச்சு. ஸோ ஏராளமான மாற்றங்களை நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன மாற்றங்களை தனுசு ராசினியர்களுடைய வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பரில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. இவர் நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியை அடைகிறாரு. பொதுவாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்களை எல்லாம் கொடுத்துருவார். அதே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமாகும் பொழுது தான் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த வரிசையில் நவம்பர் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வேற வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதனால் இந்த நவம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் என்ன பலன்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியோ அல்லது தனுசு லக்கணத்தையோ உடையவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். அவர் பார்த்திங்கன்னா இப்போ உச்சம் பெற்று வக்ரமாக போகிறாரு. உச்சம் பெற்ற கிரகம் வக்ரகதி அடையும் பொழுது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய சுய தேவைகள் அப்படின்னு எது இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன்னாடியே செஞ்சுக்கோங்க. அதாவது குரு வக்ரமாகறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், அந்த ஆரோக்கியத்திற்கு தேவையான சிகிச்சைகள் எடுக்கிறீங்க, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கீங்க, இல்லை இப்போ தான் நான் சிகிச்சை எடுக்க போகிற முதன்முறையாக கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் இந்த மாதம் அப்படின்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய எல்லா விதமான விஷயத்தையும் செய்து முடிச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் செய்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லதாக இருக்காது. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நவம்பரில் குருவுடைய பார்வையும் கிடைக்குது. குருவோட பார்வை கிடைக்குது அப்படின்றதுனால மற்றதெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பொருளாதாரம் நல்லா இருக்கும். பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா குரு சுபகிரகம் இல்லையா? அவர் தன தானியத்தை உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார். குரு பார்வை 2வது இடத்துல பதியுது. ஸோ 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவரவு, பொருளாதாரம் நல்லா இருக்கும். 11ஆம் தேதிக்கு அப்புறமா செய்யக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நடக்கும்.
ஆனா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வேகமா நடக்குமா அப்படின்னும் சொல்ல முடியாது. ஆனா நடக்கும். நடக்காம இருக்காது. ஸோ அத வந்து புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா நடக்கிறதுக்கும், ஒரு வேளை எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அதனால 11ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள நீங்க செய்துக்கோங்க. மத்தபடி இது இப்போ நடந்தா போதும், எப்பயாவது ஒண்ணு நடந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள நீங்க அதுக்கப்புறமா வந்து செஞ்சுக்கோங்க. ஸோ எந்த விஷயங்கள எப்படி செய்யணுன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதன்படி வந்து நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அதேபோல நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறமா சனி பகவான் வேற வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. ஸோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால, முழுக்க முழுக்க நிறைய யோகங்கள வாரி வழங்க போறாருங்க. செல்வத்த அள்ளி கொடுப்பாரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார்ன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் இப்ப அப்படிதான் உங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு. சனி பகவான் கொடுக்க நினைக்கிறத யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து கொடுக்க இருக்கிறாரு. ஸோ உங்க வேலைகள் எல்லாமே வந்து சிறப்பா வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைமுக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள்ல வந்து நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எப்பலாம் இதெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு இதெல்லாம் எப்போ நிறைவேற போகுது அப்படின்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு குட் டைம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க நினைத்தது அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும். நிறைய மாற்றங்கள் உறுதியா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. அதேபோல 5, 12ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் 12வது இடத்திலேயே இருக்கிறாரு. அதுவும் குருவுடைய பார்வையில இருக்கிறாரு. ஸோ குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறதே புண்ணியம் தான். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து புனிதமாயிடும். குரு சுப கிரகம். அப்படிப்பட்டவருடைய பார்வை கிடைக்கும் பொழுது குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்களால் பூர்த்தி செய்துக்க முடியும். இதுதான் என்னால் செய்ய முடியல, இது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இன்னமும் இப்படியே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். வெளிநாட்டில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கனவு சாத்தியமாகும். அதே போல் கணவன் மனைவியினுடைய அந்யோன்யமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசியை உடையவங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இல்லறம் மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். அதே போல் உங்களுடைய உடம்புல ஏற்கனவே வந்து நோய் இருக்குது, தீராத வலி கொடுத்துட்ருக்கு, தீராத கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னா அதுவுமே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே போல் 6, 11ஆம் அதிபதியாகிய சுக்கிரனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியத்தோடு வந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு யோகம் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக லாபத்தை அள்ளி கொடுப்பாரு. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ கடனை அடைக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்? வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும். இது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன்களானது அடைக்கப்படும். ஸோ அதுபோல் இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்க போகுது. பதவியில் உயர்வு வேணும், இடமாற்றம் வேணும், சம்பள உயர்வு வேணும், இருந்த இடத்துலயே உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நல்லது நடக்கும். ஸோ வேலைவாய்ப்பு நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கடன்கள் காணாமல் போகும். அதுலேயும் குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங், நல்ல ஒரு நேரம். இந்த டைமில் புதனும் சுக்கிரனும் வேற சேர போகிறாங்க. புதனும் சுக்கிரனும் சேர்ந்தாலே அந்த இடத்துல லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படும். லக்ஷ்மி நாராயண யோகமானது உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்துடும். தொழில் நல்லா இருக்கும், நல்ல ஒரு மனை அமையும், வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்கும், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம், திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அதாவது எதிர்பார்த்த மனைவி கணவன் இதெல்லாம் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய அப்பா அம்மாவனுடைய தேவைகள் எது இருக்கோ அதையும் நீங்கள் வந்து இப்போ நிறைவேற்றி கொடுப்பீங்க. எல்லாமே வந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து செஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா விஷயத்தையும் செய்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு சில பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு விடிவு காலம் வந்துருச்சு. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் இருக்கவே முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசு பண்ணிக்காதீங்க. அதிலிருந்து மீண்டு வரத்துக்கான வழிகளை நீங்கள் தான் தேடணும். ரொம்ப உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய வகையில் எதுவுமே கிடையாது. அதனால் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும்.
தொழிலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வருமானம், லாபம் எல்லாம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுமே எதிர்பார்த்த வகையில் தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு சரியான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பல கிரகங்கள் இணைந்து பல்வேறு விதமான யோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள். எந்த முயற்சியுமே செய்யாமல் எதையும் எதிர்பார்க்காதீங்க. கடினமான உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முயற்சிகள் அதிகமாக எடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த வீடியோ பதிவில் தனுசு ராசி நேயர்களுக்கு நவம்பரில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபாடு அடையலாம். அது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தாங்க. ஒரு 80% வந்து சரியாகவே இருக்கும். அதனால் இந்த பலன்களையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில்